Dear student, இந்த வீடியோவில் Unit 8 Exercise 9 பற்றியும் அதோட சொல்யூஷன் பற்றியும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த Exercise 9 பற்றி ரீட் பண்ணிடலாம். Prepare common size balance sheet of Meena Limited as on 31st March 2018. அதில் பர்டிகுலர்ஸ் அண்ட் 31st March 2018க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றுனா ரீட் பண்ணிடலாம். ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ், அது கீழே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து ஒரு 2 lakhs கொடுத்துருக்காங்க. நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,60,000 கொடுத்துருக்காங்க. கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000. இந்த டோட்டல் 4 lakhs கொடுத்துருக்காங்க. அசட்ஸ் வேல்யூ அதில் நான் கரண்ட் அசட் 3 lakhsம் கரண்ட் அசட்ஸ் ஒரு 1 lakhம் அந்த டோட்டல் அசட்னுடைய வேல்யூ 4 lakhsம் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்யூஷனோட நம்ம கொஞ்சம் இன் டீட்டெயில் பார்த்துடலாம். இதில் சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே எடுத்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அசட் அப்படின்னு ஒரு காலம் நியூவாக இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவில் ஏதாவது ஒரு பேஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். காமன் சைஸ் பேஸ் வேல்யூ எடுத்துக்கணும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா அசட்ஸ்னுடைய டோட்டல் வேல்யூ தான் நம்ம காமன் பேஸ் வேல்யூவாக எடுத்துக்க போகிறோம். இந்த காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் காமன் வேல்யூ ஒன்று எடுத்துக்கணும். இந்த காமன் பேஸ் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிட்டு தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அந்த இங்கே காமன் வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறது 4 lakhs எடுத்துருக்கோம். அதுக்கு நேராக வந்து 100% அப்படின்னு நான் வேல்யூ வந்து விசிபிள் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் காமன் பேஸ் வேல்யூ என்ன எடுத்துருக்கணும் அது 100%ஆக இங்கே சொல்கிறதுனால அந்த 100% அப்படின்னு நான் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 2 lakhs, அதுக்கு 50% எடுத்திருக்கேன். அதனுடைய ஒர்க்கிங் வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 2 lakhs வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இல்லைங்களா, அதை போட்டுட்டு பை 4 lakhs அந்த காமன் பேஸ் வேல்யூ போட்டுட்டு இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னு சொன்னால் 50% வேல்யூ நமக்கு கிடச்சிரும். நம்ம டோட்டல் அசட்ஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சொல்லும்போது 50% இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே வந்து அனலைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் மற்றது இருக்கிறது எல்லாத்துக்கும். இந்த ஸ்லைடில் ஆன்சர் டோட்டல் ஐட்டம்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஐட்டம் வைஸாக நம்ம பார்த்துடலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ணி ஏற்கனவே பார்த்ததுனால இங்கே நம்ம நேரடியாக நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் போயிடலாம். இங்கே நான் கரண்ட் லைபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 1,60,000 இருக்குது பை 4 lakhs இன்ட்டு 100 40% அப்படின்னு நம்ம அந்த பர்சன்டேஜ் எடுத்துருக்கோம். ஏன்னா காமன் பேஸ் வேல்யூ வந்து 4 lakhs இல்லையா, அதனால் அந்த 4 lakhs பை போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து பாருங்கள். அதை பொறுத்த வரைக்கும் 40,000 இருக்குது. அதில் 10% எப்படி கால்குலேட் பண்ணி எடுத்துருக்கோம்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் 40,000 பை 4 lakhs இன்ட்டு 100, அதில் ஆன்சர் 10%. இங்கே டோட்டல் 4 lakhs தான் இருக்குது. இங்கே நம்ம காமன் பேஸ் வேல்யூ 4 lakhs அப்படின்னு சொல்கிறதுனால 4 lakhs பை 4 lakhs இன்ட்டு 100% இங்கே ஆன்சர் வந்துடுது. நான் கரண்ட் அசட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே 3 lakhs இருக்குது. அதில் 75% எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா 3 lakhs நான் கரண்ட் அசட் டோட்டல் வேல்யூ எடுத்துக்கிட்டு பை காமன் பேஸ் வேல்யூ 4 lakhs இன்ட்டு 100 75% இங்கே வந்துடுது. அது லாஸ்ட்டில் கரண்ட் அசட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அசட் 1 lakhs இருக்குது பை 4 lakhs இன்ட்டு 100 25% இங்கே ஆன்சராக நம்ம எடுத்துருக்கோம். இதில் ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக இங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக ஈஸியாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 10 யூனிட் 8 ப்ராப்ளம் அதனுடைய சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை நம்ம ரீட் பண்ணிடலாம். ப்ரிப்பேர் காமன் சென்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஃபார் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் ராணி லிமிடெட். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ராணி லிமிடெட்னுடைய 2 years டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, 2016 and 17. அதை ஓனர் ரீட் பண்ணிடலாம். ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் 5,40,000 and 6 lakhs. நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் 2,70,000 and 2,50,000. கரண்ட் லைபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 90,000 1,50,000. டோட்டல் 9 lakhs அப்புறம் 10 lakhs இருக்குது. அசட்டை பொறுத்த வரைக்கும் 2 தான் இருக்குது. நான் கரண்ட் அசட்
7,20,000. இங்கே 8 lakh கொடுத்துருக்காங்க. கரண்ட் அசட்டை பொறுத்த வரைக்கும் 1,80,000. அப்புறம் 2 lakhs கொடுத்துருக்காங்க. டோட்டல் சேம் தான் 9 lakhs அண்டு 10 lakhs. சம்மை வந்து பார்த்துட்டோம். இது வந்து காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் போடணும். 2 இயர்ஸுக்கு போடணும். இந்த 2 இயர்ஸுக்கு போடும்போது எப்படி அந்த பர்சன்டேஜ் காமன் சைஸ் பேஸ் வேல்யூ வச்சு எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்துடலாம். இந்த ஸ்லைடில் நம்ம ஆன்சருக்கான ஒர்க்கிங் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ராணி லிமிடெட் ஆன் 31/3/2018க்கு. இதில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிட்டு அதில் 2016 அண்ட் 2017 அதுக்கு பக்கத்துலேயே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு காலம் புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இந்த காமன் சைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேஸ் வேல்யூ ஒன்று நம்ம எடுத்துக்கணும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டோட்டல் அசட்டை நம்ம எடுத்துருக்கோம். அந்த 9 lakhs டோட்டல் அசட் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. அந்த இதை எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம 100% கொடுத்துருக்கோம். அதான் காமன் பேஸ் வேல்யூவாகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த காமன் பேஸ் வேல்யூ பண்ணி இந்த ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்கு எப்படி 60% கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒர்க்கிங் நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 5,40,000. அதில் காமன் பேஸ் வேல்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே 90 lakhs எடுத்திருக்கோம். 9 lakhs எடுத்திருக்கோம். இன்ட்டு 100 போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக 60% வந்துடுது. இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வரக்கூடிய non-current liabilities, current liabilities, total, non-current asset, current asset அப்படின்னு எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒரு வேல்யூக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இது ஏற்கனவே நம்ம வந்து சம் 9ல் வந்து சொல்லியிருக்கோம். அதில் வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற நம்ம கிளியராகவே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பொறுமையாக பார்த்துடலாம். அந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆன்சர் அதனுடைய ஒர்க்கிங் பற்றி பார்க்கலாம். எஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் அதுக்கான ஒர்க்கிங்கும் நம்ம இங்கே கீழே கிளியராக கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு ஒரு 30%, கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு ஒரு 10%, டோட்டல் 100%, நான் கரண்ட் அசட்டுக்கு ஒரு 80%, கரண்ட் அசட்டுக்கு ஒரு 20% அப்படிங்கிறத இங்கே எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோங்கிறத ரொம்ப கிளியராக கீழே ஒர்க்கிங்கோட கொடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். 2017க்கு எப்படி ஒர்க்கிங் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் 31 March 2017க்காக எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ 2016க்கு நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணணும், சேம் மெத்தட் தான் இங்கேயும் காமன் பேஸ் வேல்யூ டோட்டல் அசட் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து 10 lakhs எடுத்திருக்கோம். அதே காமன் பேஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டு அந்த 60% இங்கேயும் சேம் ஆன்சர் தான் வருது. அந்த 60% எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நாங்கள் ஒர்க்கிங் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா 6 lakh இருக்குது. 6 lakh டிவைட் பை 9,000 அப்படி போடும்போது இன்ட்டு 100 அப்படி போடும்போது நமக்கு 60% வந்துடுது. இந்த ஒர்க்கிங்கை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்லைடில் இதுக்கான ஃபுல் ஆன்சர் ப்ளஸ் ஒர்க்கிங்கோட நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதையும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக எல்லாமே புரியும். இந்த ஸ்லைடில் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கிங்குமே இங்கே நம்ம கிளியராக நான் ஒர்க்கிங் கொடுத்துட்டேன். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஒரு 60%, நான் கரண்ட் லைபிலிட்டி 125%, அடுத்து கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு ஒரு 15%, டோட்டல் லைபிலிட்டிஸை பொறுத்தவரை 100%, இப்போ நான் கரண்ட் அசட்டுக்கு ஒரு 80%, கரண்ட் அசட்டுக்கு ஒரு 20% அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எப்படி ஒர்க்கிங் வந்திருக்கோ அந்த பர்சன்டேஜ் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அதுக்கான ஒர்க்கிங் எல்லாமே கிளியராக கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தாக்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த 2 சம்மே உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.